அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன், நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அறிவிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளுங்க எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்துடலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், நீ லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு உன் கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கான். ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போறேன். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போறேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்ட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. கழகத்தில் வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலை இல்லாம. அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டர்ல போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம் அரசியல், இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்க, எத்தனை டைமுங்க போறது? ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்க, எத்தனை டைம் போறது? எத்தனை போறது? வேற வேலை இதே தான் வேலைங்களா? அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்க யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேற வழி இல்லைங்க. படிக்கிறோம் பாருங்க. எத்தனை கேங் ரேப்பியா, எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்தை பாருங்க, விளங்கியது. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old woman in விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஹர் ஓவர் வீடியோ. பாருங்க, எல்லாம் பாருங்க.
கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை, இல்லை பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இது வேலை இல்லாமல் செய்யறாரு. ஆனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election, அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் மறந்துடுவோம். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம். ஆனால் மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க. ரோட்ல வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு வாங்க, இப்ப எல்லாம் தூக்கி எறி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க. மீடியால டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிடுறோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டுல நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேசவே வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளுங்க. ரிப்பீட் ஆஃபெண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளுங்க. பொறுப்பேற்று கமிஷனர் விலக சொல்லுங்க. குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை சந்திப்பேன்.